வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். இன்னைக்கு நம்ம பார்ட் 9 பார்க்க போறோம். சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட சீக்ரெட் டைரி, டிஜிட்டல் டைரி, டீகோடட் பை நம்ம நம்ம மேம் இருக்காங்க இல்லைங்களா, தீப்தி மேம் இருக்காங்க இல்லையா, தீப்தி ஆர் பின்னித்தி, அவங்களோட டீகோடட் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம இங்க படிக்கிறோம். பிளஸ் இது அவங்க ட்விட்டர்ல டிஸ்க்ளைமரோட போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட எடுத்து தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு நாங்க தமிழ்லையும், நானும் விஜயம் தமிழ்லையும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்றோம். ஸோ இது இன்னொரு நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் விஜய் உள்ள ஐ வில் ஆட் டு த ஸ்ட்ரீம். ஹலோ விஜய், வணக்கம், நமஸ்தே. Hello, namaste, vanakkam Mitraji. Happy to be once again back in your stream. Thank you. ஹிந்தில நீங்க சொன்னத ஒரு வாட்டி அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் on behalf of you also I just welcome our viewers here. இப்போ வந்திருக்கவங்க அண்ட் பிளஸ் வரப்போறவங்க பார்க்க போறவங்க எல்லாருக்குமே ஒரு நமஸ்தே, வணக்கம் அண்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். நீங்க சொல்லிடுங்க. once again नमस्ते सभी सुनने वालों के लिए और वनकम तमिल ऑडियंस को கூட. मित्रा, जैसे अभी भी मित्रा जी ने कहा कि हम लोग आज दोबारा एक एपिसोड 9 या के साथ आए हैं सुशांत की डिजिटल डायरी के बारे में, थोड़ा सा ट्रांसलेशन तमिल और हिंदी में. और जैसे हमने पहले भी कहा और हर एपिसोड में कहा है, ये पेजेस आके सुशांत के डायरी के पेजेस हमने दीप्ति जी के ट्विटर हैंडल से लिए हैं और दीप्ति जी ने ये सारे डिकोड किए हैं. तो हम सिर्फ ट्रांसलेट कर रहे हैं 2 लैंग्वेजेस में, हिंदी और तमिल में, ताकि ज़्यादा से ज़्यादा लोग इसे सुन सके और समझ सकें सुशांत ने क्या लिखा है और सुशांत क्या मैसेज देना चाहता है हम सभी को. So yes, Mitra ji back. Yes, actually போன பார்ட்ல நம்ம 8ல சின்ன ரீகேப், நம்ம என்ன பார்த்தோங்கிறது ஒரு ஹிண்ட் கொடுத்துடுறேன். நம்ம சுஷாந்த் சிங் என்ன சொன்னாருன்னா, சிம் கார்டை அது எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, சிம் கார்டு வாங்கி என்ன பண்றாங்க, அதுல கோட் லாங்குவேஜ், அப்புறம் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சு என்ன மாதிரி ஃபோர்ஜரிஸ் பண்றாங்க, அப்புறம் பாடி லாங்குவேஜ், மற்ற கோட் லாங்குவேஜ், சர்வேலன்ஸ் எப்படி நம்மளை நோட் பண்றாங்க, சாதாரண மக்களை நோட் பண்றது, அவங்கள அவங்களோட இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்களோட லேப்டாப் மொபைல் எல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியாம அதுக்குள்ள போய் கிராக் பண்றது, அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. பிளஸ் சுஷாந்த் சிங்கோட ஏஐ ப்ராஜெக்டை பத்தி ஒருத்தர் எக்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டது. அதுக்கப்புறம் ஹிந்தி சாங்ஸ் பார்த்தோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹிந்தி சாங்ஸ்ல ஒரு 3 பேர் வருவாங்க, ABC 3 பேர் வருவாங்க. அதாவது பையர் அண்ட் என்ன சொல்றது, பையர் அண்ட் செல்லர், நடுவுல ஏஜென்ட், இந்த 3 பேர் அந்த பாட்டுல கோட் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அதுல நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்ப அதுல இருந்து தான் நம்ம துவங்க போறோம். இப்ப அதை ஒரு ஹிந்தியில சொல்லிடுவாரு குயிக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். यस, थैंक्स मित्रा जी. अभी भी जैसे छोटा सा रिकैप ले लेते हैं कि पिछले एपिसोड में हमने क्या कहा था. पिछले एपिसोड में आपने देखा होगा कैसे सुशांत भाई ने आके बहुत सारी चीज़ों का खुलासा किया था. चालू करते हैं पहले सिम कार्ड से, कैसे ये लोग सिम कार्ड यूज़ करके फेक बैंक अकाउंट्स, फेक ट्रांसैक्शन, क्रेडिट कार्ड सब अप्लाई करते थे. उसके बारे में सुशांत ने बहुत सा बताया था. फिर कैसे उन्हें एक कॉल आया था किसी एक एक्स बंदे से, जो उनके एआई प्रोजेक्ट्स को अपने गलत काम के लिए इस्तेमाल करना चाहते थे. और कैसे उन्होंने कोडेड लैंग्वेज का भी खुलासा किया कि ये लोग सब कैसे कोडेड लैंग्वेज में बात करते हैं. तो हमें ये कोडेड लैंग्वेज समझने की बहुत ज़रूरत है. और इनके सर्वेलेंस के बारे में बताया कि कैसे ये लोग आके अगर इनको आप पे शक हो गया या आप पे सर्वेलेंस करना हो तो कैसे ये लोग आके हाईटेक गैजेट्स यूज करके आप पे सर्वेलेंस करते हैं. और कैसे ये हाईटेक गैजेट्स आके आपके लैपटॉप, मोबाइल, किसी को भी हैक करके आपका इंफॉर्मेशन ले सकते हैं. तो इन सभी चीज़ों का सुशांत ने काफ़ी डिटेल में बताया हमें कि कैसे ये लोग टेक्नोलॉजी को इस्तेमाल करके आज हमारे खिलाफ ये लोग सबका काम करते हैं. और आखिरी में सुशांत ने आके एक कॉन्वर्सेशन, एक बातचीत, 3 बंदों के बीच में जो बातचीत हुई, उस बातचीत को हमारे सामने रखा और कहा कि ये सुनने में सिर्फ बहुत मामूली बातचीत या कॉन्वर्सेशन लगती है, क्योंकि ये लोग पूरे हिंदी गाने इस्तेमाल करके बातचीत करते हैं. जैसे एक गाने की लाइन, फिर उसका जवाब भी गाने के लाइन में दिया था इन लोगों ने. तो ऐसे ये बातचीत करते हैं, लेकिन ये सारा एक कोड लैंग्वेज है जो सिर्फ इन्हें समझ में आ जाता है कि इन्होंने क्या बातचीत की. सुशांत ने पहले एक छोटा सा कह दिया था कि अपने जो डी सब्सटेंस है उसको खरीदने और बेचने का कॉन्वर्सेशन चल रहा है.
तो अभी आज कैसे हम चालू करेंगे इस स्लाइड को, वो बातचीत, वो कॉन्वर्सेशन को अपने सुशांत भाई आके थोड़ा डिकोड करके हमें बताएंगे कि क्या उन तीनों ने बातचीत की और कैसे इस बातचीत को उन्होंने डिकोड किया, और हमें भी थोड़ा क्लू देंगे कि अगली बार अगर हमें कुछ डिकोड करना हो तो हम कैसे यूज कर सकते हैं, ये कोडेड लैंग्वेज को कैसे डिकोड कर सकते हैं, क्या क्या कीज है इस बारे में। सो चलिए पेजेस में डायरेक्टली चलते हैं। पहले मैं इंग्लिश में पढ़ूंगा पूरे पेज को, फिर मित्रा जी तमिल में एक्सप्लेन करेंगे, और उसको मैं दोबारा फिर मैं हिंदी में एक्सप्लेन करूंगा हमारे हिंदी दर्शकों सुनने वालों के लिए। तो लेट्स गो टू द पेज। वांगे पेज को पोला या The call that happened was as simple as this. There was a consignment to be picked, and then once the consignment was picked, then they had to confirm the same. And also it was told that there was a problem from police and also from the establishment that was taken care of, and the consignment has to be picked from Delhi, and the consignment would be available in 3 days, and also the payment has to be made in cash, as the person who is dealing deals only in cash and no other transaction. Now I will give you the hint how you can make out that this is how the call is decoded. This call is a set of Bollywood songs, and the way the call went and the songs used were from Bollywood, and these artists who sang this and the locations where the song were shoot holds the key to how to decode the call. This is just an example, and this is how the communications happen. And moreover, there are so many other things these people do, but one thing is that you have to be very, very sure you get the right context of it and then react. I in 100% confirm that when you reach the slides and end this, there will be a lot of thoughts that will flow into your mind continuously, non-stop. And then there are so many instances where you will have many options, and you will think you are done with your research. But no, don't do the mistakes I did. There is a detailed explanation on the biggest weakness of these people. Use that to exploit that these people made, then commit mistakes, and then only then plan your fight back. There might be some doubts in your mind why to believe me, and as I have not presented any facts so far and have been giving introduction over introduction. But end of the day, remember one thing: if you don't know this in and out, you will end up doing the mistakes I did. System authorities, and whatever angle you think of it, take it from me, there are very few people who actually respect law and adore their job. Rest are hand in gloves with these people. Most of the network works under the protection of these people, and also they are closely connected, that if someone turns their back on them, they get into action sooner than passing off the wind, and shall end the existence of the person sooner than the speed of the wind. Sorry. Now comes another important chapter that comes in the angle that is very, very important, the angle of deaths and the connections to the same. There are different angles, and I will explain all of them. Fake death certificates, faking death, buying of heavy insurance, and planning murders, death connected to hide investments. In the following slides, I will explain in detail how these are connected and how important a role these people use these SIM cards for their benefits, and how does this help in money laundering. Mitra ji, end of slide. ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கால் பற்றி சொல்கிறாரு. அந்த கால் என்னன்னா ஒரு கன்சைன்மெண்ட்டோட கனெக்டட் ஆயிருக்கு. ஒரு கன்சைன்மெண்ட்னா அதை போய் பிக்கப் பண்ணணும், ஒரு பொருளை போய் பிக்கப் பண்ணணும். அந்த பொருள் கண்டிப்பாக டீசப்ஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அந்த பொருளை பிக்கப் பண்ணுறதுக்கான டீகோடடான சில விஷயங்கள், அது எப்படி போய் பிக்கப் பண்ணுறாங்க, அதுதான் அந்த சாங்ல இருந்தது. அந்த சாங்கோட என்ன சொல்றது, டீகோடட் இன்ஃபர்மேஷன் இதை பத்தி தான், இந்த டி சப்ஸ்டன்ஸை போய் கலெக்ட் பண்றது, ஓகேங்களா? ஸோ அந்த கன்சைன்மெண்ட் எங்க பிக் பண்ணணும்,
ஓகே, எப்படி அதாவது பிக்கப் எடுக்க வேண்டிய இடம், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எடுத்ததுக்கு அப்புறமா நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல போலீஸும் அதை மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவங்கள நாங்க சால்வ் பண்ணுமா இல்லையா, சால்வ் பண்ணிட்டோம், அந்த கன்ஃபர்மேஷனை வந்து கோட் லாங்குவேஜ்ல கொடுக்கணும் இவங்க. அதுக்கப்புறம் வந்து இது எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு, இந்த இது டெல்லியில நடந்திருக்கு, 3 நாள் இது அவைலபிளா இருக்கும் இந்த கன்சைன்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து இப்படி கேர்ஃபுல்லா இதை போய் எடுத்துட்டு வரணும், யாரு எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குறிப்பா இது வந்து கேஷ் மோடு, ஓகேங்களா, இதுல வந்து கிரெடிட் எல்லாம் கிடையாது, நமக்கு டைரக்டா அவன் விற்கிறவன் வந்து காசு கொடுத்தாதான் இது கொடுப்பான். ஸோ அதை தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் தான் அந்த பாலிவுட்ல அந்த சாங்ஸ் வந்து டீகோட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு அடுத்த விஷயம் வந்து அந்த சாங்குக்கு போறாரு. அவரு எப்படி வந்து இந்த ஹிண்ட்டை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு, இந்த ஹிண்ட்டை வந்து எப்படி சொல்றாரு, இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. இது இந்த சாங் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ங்க, ஓகேங்களா. சோ என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு வருது இல்லையா, நம்ம பாட்டோம் இல்லையா, அதாவது யாரு விக்கிறாங்க யாரு வாங்குறாங்க, 2 பார்ட்டி, நடுவுல வந்து ஏஜென்ட், இந்த 3 பேர் வந்து இந்த பாட்டு பாடுறாங்க ஒரு சாங்ஸ். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, இது வந்து பாலிவுட் சாங், ஓகேங்களா. ஸோ இந்த சாங் வந்து என்ன சாங்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது யாரு பாடினது, இந்த ஆர்டிஸ்ட், இதுக்குள்ள நடிக்கிற ஆர்டிஸ்ட் யாரு, அதை முக்கியமா வந்து, இல்ல சிங்கர் யாரு, இது முக்கியமா வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இல்ல இந்த சாங் வந்து எங்க எடுக்கப்பட்டது, அதாவது எங்க வந்து ஷூட்டிங் செய்யப்பட்டது, அந்த இடம், இதுதாங்க அதுல இருக்கிற ஹிண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கோட் லாங்குவேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஹிண்ட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து இதை டீகோட் பண்ணி சொல்றாரு. நம்ம இப்படிதான் டீகோட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சோ நம்ம வந்து இதை வந்து உடனே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் அவர் சொல்றாரு. எப்பவுமே நம்ம உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி, ஏன்னா இவரோட இந்த அப்சர்வேஷன்ல, இவரோட இந்த ரிசர்ச்ல மேபி இவர் வந்து ஏதாவது வந்து ரியாக்ட் பண்ணிருக்கலாம், அது அவருக்கே லைட்டா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன். சோ அதனால அவர் சொல்றாரு, நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாம நீங்க வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க, இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இது எல்லாமே வந்து கிளீனா உடனே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுல இருக்கிற முக்காவாசி ஃபியூ ஆபீசர்ஸ் வந்து கண்டிப்பா நல்லவங்களா இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதுல வந்து ஒரு 1/3 நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஆனா முக்காவாசி பேர் வந்து இதுல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தான் இருப்பாங்க, இந்த சிண்டிகேட் நெக்சலுக்கு சப்போர்ட் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஸ்டெப்பும், ஒரு விஷயத்தை எடுக்கும்போது. நீங்க நினைக்கலாம், நான் ஏன் வந்து இவ்வளோ இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துட்டு இருக்கேன், இதுல ஃபேக்ட்ஸே கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்து வரப்போற ஸ்லைட்ஸ் தான் நான் ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இதையே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா அடுத்த ஃபேக்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களால ரிலேட் பண்ண முடியாது. அதனால யூ ஹாவ் டு என்னது, நீங்க வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துல. சோ இங்க வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களோட பீப்புள் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஆனா தைரியமா அவங்க வேலை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அவங்க ஹெல்ப் பண்ணி வெளியில கொண்டு வந்துருவாங்க. அவங்க மாட்டினா கூட அவங்க வெளியில வந்துடுறதுக்கான எல்லா லூப் ஹோலும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த பார்ட் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து என்ன சொல்றாரு, இப்ப வந்து இன்னொரு பார்ட்டுக்கு போறேன், அது வந்து ஃபேக் டெத் சர்டிபிகேட், அதாவது டெத் சர்டிபிகேட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எந்தெந்த ஆங்கிள் எதுக்கெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்புறம் ஃபேக் டெத் சர்டிபிகேட், ஃபேக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல, அதாவது சாகாமலே ஒருத்தவங்க மேல வந்து டெத் சர்டிபிகேட் வந்து எடுத்துட்டு வர்றது. அப்புறம் வந்து ஃபேக்கிங் டெத் வந்து அதாவது ஃபேக் பண்ணி ஒருத்தவங்களை சாகடிச்ச மாதிரி. அப்புறம் ஹெவி இன்சூரன்ஸ் ஸ்கேம் வருது இதுல, ஓகேங்களா. ஏன்னா ஒருத்தவங்களை சாவடிச்சாதானே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும், இல்லைன்னா ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா இன்சூரன்ஸ் வரும். ஸோ இது 2 விஷயம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வர்றதுக்கான விஷயம். அப்புறம் வந்து பிளானிங் மர்டர், அது வர்றதுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது நம்ம இங்க. ஒருத்தவங்களை சாகடிக்கிறதுக்காக நம்ம வந்து அதை பிளான் பண்ணுவாங்க இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் டெத் டு ஹைட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹைட் பண்றதுக்கு சில பேரை வந்து மேல அனுப்ப வேண்டிய தருணம்லாம் இருக்கு இதுல. சிம் கார்டு யூஸ்ட் ஃபார் மணி லாண்ட்ரி, அதாவது இந்த முதல்ல நம்ம சிம் கார்டு யோசிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா, அந்த சிம் கார்டை வந்து எப்படி வந்து இந்த காசு மணி லாண்ட்ரி, ஹவாலா, இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி இந்த சிம் கார்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து இன்னும் ஃபர்தரா ஃபியூச்சர்ல சொல்ல போறாரு. இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதானுங்க. यस या इस स्लाइड में सुशांत भाई ने साफ लिखा है। चलो पहले चालू करते हैं। पहले उस कॉन्वर्सेशन, उस जो बातचीत में क्या हुई, तो उसके बारे में सुशांत भाई कहते हैं। उसमें साफ
उन्होंने डिकोड करके उन्होंने पता लगाया है, उन्होंने डिकोड करके बता रहे हैं कि इसमें के जो डी सब्सटेंस है उसका एक कंसाइनमेंट आया हुआ है जिसे पिकअप करना है, और पिकअप करने के बाद उसे कंफर्म करना है कि हमने पिकअप कर लिया है। इस प्रोसेस में आके काफी पुलिस और काफी अदर दूसरे डिपार्टमेंट सब इन्वॉल्व हुए हैं, लेकिन सबका ध्यान रख लिया है। ये कंसाइनमेंट आके दिल्ली से पिक करना है, और ये कंसाइनमेंट 3 दिन के लिए अवेलेबल है, और इसको बेचने वाला सिर्फ कैश में डील करता है और कोई क्रेडिट्स लेगा नहीं। तो ये था वो कॉन्वर्सेशन का पूरा सारांश। और अब सुशांत भाई कहते हैं कि ये अगर आपको ऐसे कॉन्वर्सेशंस आपको डिकोड करने हैं और या उनको समझना है, तो आपको थोड़े थोड़े हिंट चाहिए आपको कि ये किस तरीके से इसको डिकोड कर सकते हैं। तो उसके लिए इस कॉन्वर्सेशन को डिकोड करने के लिए एक एग्जांपल लेते हैं कि पहले तो ये सारे बॉलीवुड गाने में उन्होंने बातचीत की है, तो आपको पहले समझना होगा कि ये गाना के सारे बॉलीवुड गाने हैं, कौन सी फिल्म से है, किसने ये गाने गाए हैं, और ये गाने कहाँ पे शूट हुए हैं। अगर ये 3 चीज आपके पास है, तो आप ये पूरे कॉन्वर्सेशन को आराम से डिकोड कर लेंगे और समझ लेंगे कि ये क्या कहना चाहते हैं या क्या मैसेज कन्वे कर रहे हैं। लेकिन सुशांत भाई इसमें खास बहुत बहुत स्ट्रेस करके कहा है कि आपको ये बहुत जरूरी है, समझना जरूरी है कि इनका पूरा कॉन्टेक्स्ट क्या है, ये लोग आखिर में इनका मकसद क्या है। और जब आप कभी आपको लगेगा कि आपने सब कुछ समझ लिया है और अभी आप रेडी है रिएक्ट करने के लिए, लेकिन फिर भी आप रिएक्ट मत कीजिए, क्योंकि बहुत से लोग इसमें इन्वॉल्व हैं। अगर आप किसी अथॉरिटी के पास भी जाएंगे तो शायद आपको अच्छे पुलिस वाले भी मिल जाएं, लेकिन ज्यादा से ज्यादा या लोग आके इनके साथ मिले हुए हैं, और आप ऐसी गलती मत कीजिए जब तक आप पूरी तरह समझ ना लें कि क्या हो रहा है, या 2-3 बार आप उसको देख ना लें कि ये सब क्या चल रहा है। उससे पहले आप रिएक्ट मत कीजिए, बहुत बहुत सावधानी के साथ काम कीजिए। सुशांत भाई ने और भी लिखा है कि आपको लगता होगा कि मैं आपको सिर्फ इंट्रोडक्शन सिर्फ एक चीज के बारे में थोड़ा सा इंट्रोडक्शन थोड़ा जानकारी दे रहा हूँ, लेकिन आपको कोई सबूत पेश नहीं कर रहा। लेकिन आपको ये सब पहले समझने की बहुत जरूरत है, उसके बाद ही आके आपको पूरी तरह बाद में जब इसका खुलासा करूंगा, जब मैं इसके सबूत सब आपके सामने रखूंगा या बताऊंगा, तो आपको सारी चीज समझ में आएगा, क्योंकि हर चीज एक दूसरे से कनेक्टेड है। ये कहते हुए अगली लाइन में सुशांत भाई लिखते हैं कि अब मैं आपको एक दूसरे एंगल के बारे में बताने वाला हूँ, जो काफी बड़ा स्कैम ये लोग करते हैं। और वो एंगल्स हैं फेक डेथ सर्टिफिकेट, जो नकली या जाली डेथ सर्टिफिकेट्स बनाते हैं, और जो फेकिंग डेथ नकली तरीके से मरने का डेथ दिखाते हैं। हैवी इंश्योरेंस, जो बड़े बड़े इंश्योरेंस खरीदते हैं और उस इंश्योरेंस के लिए जो कत्ल करते हैं, और काफी कत्ल जो आके बड़े बड़े इन्वेस्टमेंट्स को हाइड करने के लिए करते हैं। ये सभी हमने देखा है, हम सभी से वाकिफ हैं कि ये सब चलता आ रहा है, और ये लोग काफी बड़े बड़े अमाउंट में ये लोग करते हैं। तो इन चारों चीजों का खुलासा सुशांत भाई ने अपने अगले स्लाइड्स में किया है, वही कहा है। और उन्होंने एक बहुत बहुत इंपॉर्टेंट बात कही है कि जो सिम कार्ड जिसकी बात हमने पहले की थी, सुशांत भाई ने एक लाइन में भी लिखा था कि सिम कार्ड बहुत इंपॉर्टेंट है, क्योंकि सिम कार्ड से ही सब चालू होता है। सिम कार्ड इज लाइक फर्स्ट पॉइंट फॉर ऑल दिस स्कैम्स। तो उसकी वजह से ये सिम कार्ड कैसे इस्तेमाल करेंगे ये सारे स्कैम्स के लिए, उसके बारे में सुशांत भाई ने अपने अगले स्लाइड्स में लिखा है। सो चलिए अगले स्लाइड में चलते हैं। लेट्स गो टू द नेक्स्ट वन। First one, fake death certificates. This has been happening for a very long time. When people cannot end up paying their loans, they become defaulters. And when this trick is used, there is a huge of these people, which you find later, and the reason. I'm mentioning this here because this has a very important connection in the underworld. What happens is when some important deal has to be made and funds are needed to execute this, then this comes into play. Orphans are selected for this job, and the connection from within and external are used, and loans are applied, and then the history is created, wherein for the first 2 instances the payments will be prompt and the credit history is recorded as the best. Then comes the real game.
bigger amounts are applied, and then the person who has applied for the loan just changes the name and continues the process. The person who is doing this is just a character and not the real person, and this keeps repeating for some time till the required funds are met. And then what happens, we all know. One thing is that once the person dies, all his liabilities are over. Using the fake SIM card and fake identities are created, and these identities are given a profile and a background. The background basically is from a shell companies as a chairman or managing director. Then the companies and the counterparts of the syndicate invest in the companies and give them a very strong background. Then starts the game of loans, the game of trying to use these profiles into taking money, and game wherein this money is used for vested interest. This is one of the biggest problem which is very carefully executed, and this is how you see rapid growth in these companies. But now the thing is become a little difficult. That is why the need of getting into the biometric security has become even more than needful. And now after reading this, you are now able to understand and make connections around it. The next topic is faking deaths. You இது might இது முடிச்சிடலாமா okay, இல்ல? yeah, fine. ஏன்னா இது Fine, வேற yeah. வேக்கிங் டெத்ஸ். ஓகே, Okay, எஸ். yes. ஓகே, இப்போ வந்து ஃபேக் டெத் சர்டிஃபிகேட் பத்தி சொல்றாரு. ஏன்னா நான் இதை வந்து கிளியரா சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து அதை போயிடலாம். ஸோ ஃபேக் டெத் சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க, இதனால என்ன அவங்களுக்கு லாபம், அந்த அந்த சிண்டிகேட்ஸ்க்கு லாபம் சொல்லிட்டு இது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சுஷாந்த் சிங் ராஜ்புத். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ லோன் வந்து இப்போ நிறைய பேர் சாதாரண சாமானிய மக்கள் வந்து லோன் வாங்கிட்டு அவங்களால பே பண்ண முடியாம ரொம்ப தவிப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து டிஃபால்டர் ஆயிடும். நம்ம பே பண்ண முடியலன்னா வேற டிஃபால்டர். இந்த மாதிரி ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதாவது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து இங்கதான் வந்து அண்டர் வேர்ல்டும் அந்த கனெக்ஷன்ஸும் வருது. இங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது நெக்ஸ்ட் லைன்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்போ வந்து முக்கியமான டீல், பெரிய பெரிய டீல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த நெக்ஸல்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படும், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி தேவைப்படும். அது எப்படி அவங்க எடுக்க முடியும்? யாரு ஃபண்ட் பண்ணுவாங்க? இது டக்குன்னு யாரும் ஃபண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி குறுக்கு வழியை யோசிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ட்ரிக்கை கொண்டு வராங்க. அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களா பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அனாதை குழந்தைங்களை செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பேங்க், எந்த பேங்க், அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ், இந்த பேங்க்ல உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே கனெக்ட் பண்றது. எப்படி வந்து அந்த பேங்க்ல போயிட்டு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறது. முக்காவாசி பேர் அவங்க பேங்க்ல உள்ள இருக்கவங்க எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும் என்ன நடக்குது, அவங்களே ஹெல்ப் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க வெளியில, அதாவது வெளியில இவங்க பண்றாங்க இல்லையா, இவங்களுக்கும் பேங்க்ல இருக்கவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. மூணாவது வந்து ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது பேப்பர் ஒர்க். அதாவது இந்த பர்டிகுலர் நம்ம ஒரு ஆள் வந்து போய் லோன் எடுக்கிறாருன்னா அவரை பத்தின ஹிஸ்டரியை வந்து இவங்க ஃபேக்கா ரெடி பண்ணுவாங்க. அவன் பேரு, அதாவது இவங்களா ஒரு பேர் ரெடி பண்ணுவாங்க, சில பேக்ரவுண்ட்ஸ்ல ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட்ஸ் அதை வச்சு லோன் எடுப்பாங்க. 2 பேமெண்ட் கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ பேமெண்ட்ஸ், 2 இல்ல 3 கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதை பார்த்தா ப்ராம்ப்டா இருக்கும். ஓகே, இவங்க கரெக்டா பே பண்றாங்கன்னு வந்து ஹிஸ்டரியில சொல்லிடும். கிரெடிட் ஹிஸ்டரியில பெஸ்ட் கொடுக்கும். ஓகே, இவங்க கிளீனா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா, இப்போ வந்து பெரிய அமௌண்ட் வேணும். இது வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு இந்த ஆளுங்களை வச்சு பண்ணுவாங்க. இப்ப பெரிய அமௌண்ட், பெரிய லோன் வேணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனோட நேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப யார் முதல்ல ஒரு ஆளு பேரை வச்சு லோன் வாங்குறாங்களோ அந்த ஆளு பேரை வந்து மாத்திடுவாங்க. மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சன் வந்து ரியல் கிடையாது, ஜஸ்ட் அ கேரக்டர். ஒரு கேரக்டரா கொண்டு வந்து அதுல இன்சர்ட் பண்றது. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. அது வந்து ரியல் பர்சன் கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த லோன் எடுத்து திருப்பியும் கொஞ்ச நாளைக்கு இது பண்ற வரைக்கும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த மணி வந்து அந்த டீலுக்கு வேண்டிய அந்த போதுமான மணி அவங்களுக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணுவாங்க. டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா என்ன ஆகும்னா, அதாவது லோன் வாங்கினவன் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா அந்த லோன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க பேங்க். ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஃபேக் சிம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம் கார்டை முதல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஃபேக் சிம் கார்டு, அதை இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, அனாவசியமா யாருக்கும் கால் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் முடிஞ்ச உடனேவே இந்த சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த
இதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தார் அவரு, பேக்ரவுண்டா? இப்போ நீங்க இந்த ப்ரொஃபைல், இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா அது காணாம போயிரும். ஆனா இதெல்லாம் எப்படி வச்சு ரிலேட் பண்றாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஷெல் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, ஷெல்லாம் குட்டி குட்டி கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்ல அந்த கம்பெனில இருக்கிற எம்டி தான் வந்து இந்த லோன் வாங்கின மாதிரி இவங்க செட்டப் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசா காட்டி அந்த வளர்ச்சியை கொஞ்சம் காட்டுவாங்க. அந்த 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 கம்பெனியோட பேக்ரவுண்ட் வளர்ச்சியை காட்டுவாங்க. ஸோ இங்கேயும் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா அதுக்கும் லோன் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி மேல இப்ப நீங்க லோன் வாங்கலாம். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக பண்றது. இதெல்லாம் இந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாகி அதுல திருப்பியும் காசு வந்து அது திருப்பியும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொன்னேன் இல்லையா, அந்த அண்டர் வேர்ல்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சில விஷயங்கள் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுதா, இதுதான் இப்படிதான் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன். அதாவது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது இப்போ உங்களுக்கு கனெக்டட் டாட்ஸ், இப்பதான் விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்றோம். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து பயோமெட்ரிக் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இப்போ வந்து போய் லோன் வாங்கினா பர்சன் மட்டும் போயிட்டு நேம் மட்டும் போய் கொடுத்தா போதாதுங்க, ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதாது. உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ், உங்களோட கைரேகை, கண்ணு இது அந்த என்ன சொல்லுவாங்க, போய் நின்னா நீங்க போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது ஃபர்தரா அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர் சொல்லாதது நான் சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த பயோமெட்ரிக் செக்யூரிட்டி ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதுனால இப்போ ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு போய் லோன் வாங்க முடியாது. ஸோ இந்த கனெக்டட் டாட்ஸ் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா எதுக்காக வந்து ஒருத்தர் மிஸ்டர் எக்ஸ் வந்து சுஷாந்துக்கு ஃபோன் பண்ணி அந்த ஏஐ ப்ராஜெக்ட் பத்தி கேட்டது, அது வந்து ஹைலி டெக்னிக்கல் ப்ராஜெக்ட். அது வந்து நல்ல விஷயத்துக்காக இவர் வந்து ஃபார் அ குட் காஸ் பர்பஸ்க்காக வந்து இவர் கிரியேட் பண்ணதை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்காக இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து அதை தவறுதலா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கேட்டது வந்து சுஷாந்துக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஸோ அது ஏதோ தப்பா யூஸ் பண்ண போறாங்க, இதுதான் கனெக்டட் டாட்ஸ். பட் இதை வந்து இன்னும் தெளிவா வந்து அவர் இன்னும் ஃபர்தரா சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க விஜய். या इसमें सुशांत भाई ने जैसे चालू किया पहले फेक डेथ सर्टिफिकेट भी आके ये लोग आके बैंक में जो लोन अप्लाई करते हैं उसके लिए ये लोग इस्तेमाल करते हैं। और ये भी आके काफी अंडरवर्ल्ड का काफी बड़ा कनेक्शन है इन फेक डेथ सर्टिफिकेट्स और लोन्स में। ये किस्सा कैसे चालू होता है करके सुशांत भाई ने उसका पूरा खुलासा किया है। पहले अगर इन्हें कोई बड़ी डील करनी हो, इनके बीच में कोई डील करनी है और उस डील के लिए इनके पास काफी पैसे नहीं है, तो ये लोग ऐसे ये फेक डेट्स और बैंक लोन्स का स्कैम करना चालू करते हैं। सबसे पहले किसी अनाथ बच्चों का नाम इस्तेमाल करेंगे, उनके नाम पर कुछ सिम कार्ड सब इस्तेमाल करके उनके नाम पर जो कॉल करेंगे, फिर आके पहले उनके नाम पे लोन अप्लाई करेंगे और उनके लिए एक अच्छा हिस्ट्री बनाएंगे, ताकि अगर सिस्टम में जाके देखे तो ये इस नाम का काफी अच्छा हिस्ट्री है, काफी अच्छा बैकग्राउंड है, सब कागजों में बनाएंगे। पहला 2 पेमेंट आके टाइम पे करेंगे, ताकि अगर जब क्रेडिट हिस्ट्री अगर ये बैंक देखे तो इस बंदे पर अच्छी क्रेडिट हिस्ट्री है। तो ये उनका पहला स्टेप है। जहां बंदे को अच्छी तरह दिखा दिया, कागजात में अच्छी तरह दिखा दिया कि ये बंदे की क्या हिस्ट्री है, क्या बैकग्राउंड है और ये क्या काम करता है और ऐसा पेमेंट्स करता है, सब होके सब दिखाने के बाद दोबारा अभी वही बंदा दूसरे नाम से दूसरा एक लोन अप्लाई करेंगे और ये प्रोसेस दोबारा चलेगा। और ऐसे करते 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 जब तक वो लोग आके उनका जो शायद 10 लाख 20 लाख 30 लाख कितना भी उन्हें अमाउंट चाहिए है अपने डील के लिए, जब तक वो अमाउंट उनके पास मिल नहीं जाता, तब तक ये दोबारा काम करते रहते हैं। ये वाला प्रोसीजर, फेक आईडी क्रिएट करना, फेक हिस्ट्री उनके और 2 पेमेंट देना, ऐसे करके ये लोग करते रहते हैं। इस काम के लिए कभी कभी ये लोग आके ऐसे भी करते हैं कि जो उनकी जो छोटी छोटी कंपनियां, शेल कंपनियां होती है, उस कंपनी में आके ये बंदा बैकग्राउंड के लिए ये बंदे ने आके मैनेजिंग डायरेक्टर है या ये बंदा आके चेयरमैन है उस कंपनी का, और ये कंपनी काफी प्रॉफिट में जा रही है और इस कंपनी में काफी इन्वेस्टमेंट है, इस कंपनी का फ्यूचर काफी अच्छा है, ऐसा सब एक एनवायरनमेंट क्रिएट करके बैंकों को विश्वास दिला देते हैं कि ये आके काफी अच्छी कंपनी है और इन बैंकों को आके आप लोन दे सकते हैं करके और आप इसमें इन्वेस्ट कर सकते हैं करके ये सारा एक पूरी तरह वेल एग्जीक्यूटेड प्लान की तरह ये लोग सब दिखा देते हैं। बैंक में भी इनके बंदे हैं, बाहर भी इनके बंदे हैं, तो काफी बंदों को इस्तेमाल करके ये लोग खरीद के ये सारा सेटअप करते हैं।
और एक चीज हमें सभी को पता है कि एक बार अगर बंदे की मौत हो जाती है तो उसके ऊपर जितने भी लोन है वो सारे आके लायबल नहीं होते हैं, वो सब बंद हो जाते हैं, वो अकाउंट ही बंद हो जाता है। तो उसी का इस्तेमाल करके ये लोग आके अचानक उस बंदे की मौत कर देते हैं या फेक डेथ सर्टिफिकेट बना के दिखा देते हैं, और वो सारे के सारे लोन उसी तरह बंद भी हो जाते हैं। ये एक बहुत बड़ा स्कैम चल रहा है जिसको बहुत लोगों को पता नहीं होता है। लेकिन सुशांत ने एक आखिरी में एक पॉइंट और लिखा है कि आजकल ऐसे स्कैम करना थोड़ा मुश्किल हो गया है, क्योंकि आजकल बैंकों ने आके बायोमेट्रिक का इस्तेमाल करना चालू कर दिया। वो लोगों को फिंगरप्रिंट्स चाहिए, वो लोगों को अपनी आंखों का स्कैन चाहिए लोन लेने के लिए या अकाउंट ओपन करने के लिए। तो बैंक आके एडवांस हो गए हैं। तो इस वजह से उन्हें भी आके कुछ एडवांस सॉफ्टवेयर या प्रोग्राम की जरूरत है जो इन बैंक सिस्टम को हैक कर सके। अगर आप अभी थोड़ा सा एक दो पन्ना और पीछे जाएंगे या पिछले एपिसोड को याद करेंगे तो उस एपिसोड में किसी एक्स बंदे ने सुशांत को फोन करके सुशांत के एआई एप्लीकेशन या एआई प्रोजेक्ट को खरीदने या यूज करने की मांग की थी। और ये मांग आके इस तरीके के स्कैम करने के लिए उन्होंने इस्तेमाल करने के लिए सुशांत से बात की है। तो अगर आप अभी थोड़े थोड़े पॉइंट्स को जोड़ने लगे या डॉट्स को जोड़ने लगे तो आपको समझ में आएगा कि किस तरीके से क्यों सिम कार्ड्स कैसे इस्तेमाल होता है, ये बायोमेट्रिक स्कैन कहाँ से आया, इन्हें ये बायोमेट्रिक स्कैन क्यों सिस्टम को क्यों हैक करना है, और इसमें एआई प्रोजेक्ट कहाँ से आया। तो ये सारी चीजें एक छोटे छोटे लाइन से आप कनेक्ट करके आप देख सकते हैं कि ये क्या क्या हो रहा है और ये क्या करना चाहते थे। तो काफी अच्छा खुलासा किया है इसमें सुशांत भाई ने। अगला पहला था फेक डेथ सर्टिफिकेट, अगला है फेकिंग डेथ्स। Next one is faking deaths. You might be confused as why I have mentioned this as a separate instance. I did because this is a total different chapter. The way this operates is totally different when compared to the first instance. Here what happens is loans are not the target, but the targets here are insurance companies, and their entire process remains almost the same. But the only difference is the way of operation. Accidental insurance are purchased and these mostly have heavy returns. There are two instances. One is accidental insurance and another one is mediclaim. In the next slides, I shall explain how the insurance angle will be debunked and how you can get proofs, and I have entire thing you shall get the connected proofs also. Yes, Mitraji. End of slide. Okay. Yes. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபேக்கிங் டெத் சொல்றாரு. ஃபேக்கிங் டெத் வேற, ஃபேக்கிங் டெத் சர்டிஃபிகேட் வேற. ஓகே, ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போதைக்கு. இப்போ வந்து கிளீனா அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வந்து எதுக்காக இவர் செப்பரேட் பண்ணி சொல்றாருன்னா அந்த கான்செப்ட்காக தான். இவர் என்ன சொல்றாரு, லோன் வந்து டார்கெட் கிடையாது. இப்போ இந்த விஷயத்துல ஃபேக்கிங் டெத்ல வந்து லோன் டார்கெட் இல்லை, ஆனா அவங்க டார்கெட் வந்து இன்சூரன்ஸ். ஓகேங்களா, அவங்களோட கிளியர் விஷன் வந்து இப்போ இன்சூரன்ஸ் மேலதான் இருக்கு. ஸோ என்னோ அந்த பேங்க் கிடையாது, பட் இன்சூரன்ஸ் ஸ்கேம். ஓகேங்களா, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கேம்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்கேம், அதை பத்தி தான் சொல்ல வராரு. ஆனா கிட்டத்தட்ட அந்த ஃபேக்கிங் டெத் சர்டிபிகேட்டுக்கும் ஃபேக்கிங் டெத்துக்கும் சேம் ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டிஃபரன்சஸ் எதுனா ஆப்ரேஷன்ஸ்ல எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இப்போ யூஸ் பண்ண போறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னா இறந்ததுக்கு அப்புறமா, ஆக்சிடென்டலா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த காசு வாங்குவோம் இல்லையா, இறந்ததுக்கு அப்புறமா அவர் மேல, அதுதான் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். இன்னொன்று வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்து உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகி கியூர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த காசை வந்து கிளைம் பண்றது இன்சூரன்ஸ்ல. இது ரெண்டு வகை. இந்த ரெண்டுத்துல எப்படி அவங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு காட்டுறாரு. ஸோ பர்ச்சேஸ் ஃபார் ஹெவி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க முன்னாடியே. அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி வந்து இன்சூரன்ஸ், நீங்க சொல்லிட்டீங்களா இன்சூரன்ஸ்? இல்ல, இன்னும் வரல. நான் ஜஸ்ட் டைட்டில் தான் சொன்னேன். அடுத்த ஸ்லைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே, இப்போ வந்து இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் மெடிக்ளைம் இன்சூரன்ஸும் எப்படி வந்து அவங்க ஸ்கேம் பண்றாங்கங்கறத நெக்ஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறாரு. इस पैरा में सुशांत या 4 लाइन में सुशांत ने ये लिखा है कि फेकिंग डेथ्स, पहला था डेथ सर्टिफिकेट, अब आता है फेकिंग डेथ्स। लेकिन फेकिंग डेथ्स का पूरा फोकस आके बैंक्स नहीं है, इस स्कैम का पूरा फोकस आके इंश्योरेंस कंपनीज, इंश्योरेंस स्कैम्स कैसे ये लोग करते हैं उस बारे में लिखा है।
और एक चीज इन्होंने साफ लिखी है, इनके सारे का सारा जो स्टेप्स है, अगर देखें स्टार्टिंग से, सिम कार्ड, फेक आइडेंटिटी, फेक अकाउंट, फिर बैकग्राउंड, ये सब कुछ एग्जैक्टली सेम तरीके से ये लोग इंश्योरेंस स्कैम में भी यूज करते हैं, बट इसका ऑपरेशन थोड़ा सा बदल जाता है। लेकिन अगर आप चालू करें पहले से, अगर चैप्टर वाइज अगर देखें, ये स्टेप 1, स्टेप 2, स्टेप 3, तो एग्जैक्टली ये सेम स्टेप्स यूज करके इंश्योरेंस स्कैम भी करते हैं। और इंश्योरेंस स्कैम दो तरीके से ये लोग करते हैं। एक है एक्सीडेंटल इंश्योरेंस, एक्सीडेंटल डेथ इंश्योरेंस, पहले जिसके जिसके रिटर्न्स काफी हाई होते हैं, ऐसा 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 स्कैम, जहां पहले इंश्योरेंस ले लेंगे जिसमें काफी बड़ा रिटर्न्स है, और उसके बाद उस बंदे को फेक डेथ सर्टिफिकेट या फेक वो बंदा मर गया बोल के लेके वो इंश्योरेंस के पैसे ले लेते हैं। और दूसरा उनका बहुत बहुत बड़ा काम है मेडिक्लेम। मेडिक्लेम जहां पर आप हॉस्पिटल में जमा होकर जब आप अपना बिल सबमिट करके इंश्योरेंस क्लेम करते हैं, तो उसको मेडिक्लेम कहते हैं। तो ये दो तरीके हैं जिनसे ये लोग आके इंश्योरेंस कंपनी को चीट कर रहे हैं या स्कैम कर रहे हैं। तो इन दोनों के बारे में ये कैसे करते हैं करके सुशांत ने अपने अगले स्लाइड में लिखा है, और काफी प्रूफ भी दिया है करके बताया है। तो चलिए अगले स्लाइड में चलते हैं, पढ़ते हैं। लेट्स गो टू द नेक्स्ट वन। The thing that continues now from here is that there is an important reference that has to be made with the reference to the insurance angle and the connection that has with this. Now, the first thing here is the accidental insurance. Accidental insurance, which have heavy returns, are booked and then they stage the death of the person on whom the insurance is. Then what happens is that this insurance, till the claim is processed, the calls that happen with these SIM cards, so that there is no track of conversations that happen between the two parties. Here, the thing that happens is very important because these people have great connections within the insurance company. And if something goes wrong, wherein there is someone wakes up and tries to come up with a case or something like that, these people, not they are worried about these cases, but the thing is that the game starts when the insurance is made itself. From there, the thing is like like every instance is carefully planned and executed perfectly. Medical insurances. Do you want to finish with the first accident insurance, Mitraji? I think you are mute. Yes, நீங்க வந்து மெடிக்கலே முடிச்சிருங்க, ரெண்டுத்தையும் ஒண்ணா சொல்லிடலாம். Okay, yeah. So next one is medical insurance. The hospitals are set up and the Mediclaim policies are made. There is no admission, no treatment, nothing. Top profile doctors are approached and the share is fixed. Top profile hospital managements are approached and the share is too fixed. No scarcity of hospital for these people, and hence the things for them go smooth, real smooth. The only person who suffers here is the common man. These people have all these ways of doing things and yet get away. But as a common man, we have so many things to follow, so many rules, so many procedures, and whatnot. I get so confused as to why there are these two types of systems in the society, and why do we have to take the load of these people who are having their own sweet time and plan their crimes so well that even if someone wants to take an action, there is no evidence. And if there is evidence too, these people ensure that there is no way this can be pushed towards a result. Before I start the next chapter, I would want to make you aware that this is just a brief introduction on the working modules, the actions they take, and the work they do. Now in the next chapter I would like to take up is how these people work and how they plan and execute all these crimes, so that they don't get trapped. And also I will explain in detail how this syndicate, this cabal, this nexus came into existence, and what were their first tasks these people did, how they gained prominence and important terminologies they use in their day-to-day business. The first chapter of Dirty Secrets introduction comes to an end here, and I have made sure that I have given it my best to ensure that the right info is passed
so that you have an idea and not too much is given. Mitra, the end of chapter or end of slide. எஸ். ஓகே, அவர் வந்து இப்போ 2 இன்சூரன்ஸ் வந்து கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்னொன்று சொல்கிறது மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னா ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளைம் பண்ணுற காசு தான் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இதில் என்னன்னா ஹெவி, இவங்க எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிச்சிருக்காங்கன்னா இதில் நல்ல ஹெவி ரிட்டர்ன்ஸ்னா ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது இவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே இவங்க ஃபேக் தானே பண்ணியிருக்காங்க, ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு ஃபேக் பர்சன் வச்சு தானே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வர அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஒரு மெடிக்ளைமை விட. ஓகேங்களா? இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற சிம் கார்டு எல்லாமே வந்து ஃபோர்ஜரி. முதல்ல யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சிம் கார்டு வச்சு தான் பண்ணுவாங்க. வேலை முடிச்ச உடனே சிம் கார்டை தூக்கி போட்டுருவாங்க. இதுல ரொம்ப கால்ஸ் பண்ண மாட்டாங்க, இதுல கால்ஸ் SMS எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கிளீனா வச்சுப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்துக்கு வாங்குறதுக்காக ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபேக் நம்பருக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிளைம் பண்ணுவாங்க. இந்த சிம் கார்டை வச்சு அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டெலீட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்ஸ் காசு கிடைச்ச உடனே சிம் கார்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, அது உடைச்சிருவாங்க, இல்லை வந்து அது இல்லாமலே பண்ணிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு ஆள் இருக்காங்க உள்ள பேங்க்ல. சாரி, பேங்க்ல உள்ள ஆள் இல்லாம இது எதுவும் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு உள்ள வந்து எல்லாம் செட்டப் இருக்கு. அவங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. பிளஸ் உள்ள ஆளும் இருக்கு, ஸ்பையும் இருக்கு இவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. இது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நான் சொல்றேன். சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துல மாட்டினா கூட அவங்களால ஈஸியா வெளியே வர முடியும். இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது இருந்து அதை வச்சா கூட இவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க. இவங்க வந்து பிளான் எல்லாம் கிளீனா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணி கிளீனா முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. மாட்டினாலும் உள்ள ஆளுங்க இருக்காங்க, உள்ள இல்ல உள்ளேயும் இருக்காங்க, வெளியில வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அஃபிஷியல்ஸ் சைட்ல. ஸோ அவங்க வந்து ரொம்ப கிளீனா முடிச்சு வெளியே வந்துருவாங்க. இது வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் நான் ரொம்ப மிரண்டுட்டேன் பார்த்து கேள்விப்படும் போது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ ஜென்ரலா நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும், நம்ம வந்து முடிச்ச உடனே அந்த கிளியர், நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்றது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம கிளம்பி வந்துருவோம். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா அட்மிஷனே போட மாட்டாங்க, அட்மிஷன் கிடையாது. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அட்மிஷன் தானே ட்ரீட்மெண்ட், அட்மிஷன் இல்லை ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. சும்மா ஃபேக்குக்கு ஒரு நேம் வந்து இவங்க அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் மாதிரி போட்டு இவங்க செட்டப் பண்ணுவாங்க. அதுவும் இவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல. பிளஸ் டாப் ப்ரொஃபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாப் ப்ரொஃபைல் டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே அப்ரோச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இது எல்லா டாப் ப்ரொஃபைல் ஹாஸ்பிட்டலும் சொல்ல வரல, இல்ல எல்லாம் வந்து டாக்டர்ஸ் நான் சொல்ல வரல. ஒரு சில டாப் ப்ரொஃபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஒரு சில டாக்டர்ஸ் இதுல வந்து அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ்க்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இவங்க வந்து இந்த ஒரு சில ஹாஸ்பிட்டல், ஒரு சில டாக்டர்ஸ்க்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீ எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ல இருந்து, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல இருந்து உனக்கு ஒரு பர்டிகுலர் ஷேர் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பஞ்சம், எக்கச்சக்கமான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அதனாலதான் ஸ்கேமே வந்து இங்க அதிகமாகுது. இது ஒரு வகையான என்ன சொல்றது ஸ்கேம். ஆனா இவருக்கு வந்து என்ன கோவம்னா, இதனால வந்து நீங்க வந்து ஆளுங்களே இல்லாம உள்ள போயிட்டு வியாதியும் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி நீங்க காசு வாங்கிக்கிறீங்க. இது பாதிக்கப்படுறது யார்? நம்மள மாதிரி காமன் பீப்புள் தானே. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காசு ஒரு சில விஷயத்தினால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே இருக்கும் நம்மளோட விஷயங்கள். ஆனா ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல இது உங்களுக்கு இல்ல, அதனால நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய காசு வந்து அது யாருக்கோ போகுது. அப்போ நம்ம வந்து பிரைவேட்டா காசு கட்டி நம்ம வெளியில வரோம், ஈவன் தோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தா. சோ இந்த ஸ்கேம் தான் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு கண்ணு பின்னாடி நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அது இவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுலே நம்பர் 1 ஸ்கேம் இன்சூரன்ஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம காசு கட்டினா அதை உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு யூஸ் பண்ற டைம்ல கூட நம்மளுக்கு அது கிடைக்குமாங்கிறது வந்து ஒரு டவுட் தான். 80% வந்து கிடைக்கும், 20% நம்ம டவுட்ல தான் இருப்போம். சோ இதை வச்சுதான் அவங்க விளையாடுறாங்க, மக்களோட ஃபீலிங்ஸ் விளையாடுறாங்க. இல்ல என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த மாதிரி 2 வகையான சிஸ்டம்,
ஒண்ணு வந்து காமன் மக்களுக்கு வந்து 1008 ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஆளுங்க வந்து ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டைரக்டா உள்ள என்ட்ரி ஆகி அவங்க வந்து ஆளுங்களும் இல்ல, வியாதியும் இல்ல, ஆனா ஃபேக்கா போட்டு காசு ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையா வந்து வியாதி இருக்கிறவங்க வந்து அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அவன் கடைசியில அது காசு வருமா இல்லையான்னு கூட ஒரு டவுட்லயே தான் இருப்பான். சோ இது வந்து ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயி ரொம்ப இத பத்தி வந்து கடுப்பாவுறாரு. அதாவது ரொம்ப திங்க் பண்றாரு. ஏன் இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் மக்களுக்கும் நார்மல் மக்களுக்கும் பெரிய பணக்காரங்களுக்கும் லூப் ஹோல் எங்க இருக்கு? ஏன் இவ்வளவு பெரிய லூப் ஹோல்? அவங்களுக்கு எப்படி இந்த சோர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க? இந்த லூப் ஹோலுக்குள்ள வந்து எப்படி மத்தவங்க எல்லாம் கொண்டு வராங்க? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் வந்து இப்ப பிரீஃபா தாங்க சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்காரு. இவங்களோட ஒர்க் மாடியூல் இது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ப்ராசஸ் இது, இந்த மாதிரி கபால், இந்த வந்து இந்த சிண்டிகேட், இந்த ஆளுங்கெல்லாம் வந்து நெக்சல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க, எப்படி வந்து செய்யறாங்க இந்த வேலையை, இந்த டெர்மினாலஜி, இந்த கோட் லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னாடி வர ஸ்லைட்ஸ்ல தான் தெளிவா கிளீனா இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. சோ அது அது ஆதங்கத்தை தான் இவர் கொட்டியிருக்காரு. இப்போ வந்து ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் விஜய். यस, इसमें इस स्लाइड में सुशांत भाई ने साफ लिखा है कैसे ये लोग आके एक्सीडेंटल इंश्योरेंस और मेडिक्लेम इंश्योरेंस का स्कैम करते हैं। एक्सीडेंटल इंश्योरेंस में सीधी सी बात है, कोई डेथ नहीं होती है, कुछ नहीं होती है। पहले तो ये आके बहुत बड़ा इंश्योरेंस ले लेंगे किसी फेक नाम पे या किसी फेक बंदे जिसके जो भी इन्होंने आइडेंटिटी क्रिएट करी है उस पर काफी बड़ा इंश्योरेंस लेंगे जिसका रिटर्न आके काफी बड़ा होगा, और उसके बाद वो बंदे मर गए बोल के उसमें वो इंश्योरेंस क्लेम करके ये लोग काफी बड़ा अमाउंट देते हैं। इनके बंदे हर इंश्योरेंस कंपनी में इन्होंने अपने अपने बंदे रखे हैं और काफी आसानी से ये लोग ये स्कैम करके निकल जाते हैं। और ये काफी बहुत ही बारीकी तरीके से ये लोग आके प्लान और एग्जीक्यूट करते हैं ये एक्सीडेंटल इंश्योरेंस या कोई भी इंश्योरेंस स्कैम। और अगला लिखा है मेडिक्लेम इंश्योरेंस। जैसे हमने कहा था कि मेडिक्लेम इंश्योरेंस क्या होते हैं, जब भी आप हॉस्पिटल में जमा होते हैं तो आप अपने हॉस्पिटल बिल जमा करा के वो इंश्योरेंस को क्लेम करते हैं, वो पैसा क्लेम करते हैं। तो ये लोग क्या करते हैं, ना तो कोई एडमिशन होती है, ना तो कोई ट्रीटमेंट होता है, कुछ भी नहीं होता है, बस जाली सर्टिफिकेट डॉक्टरों से, बड़े बड़े डॉक्टरों से ये लोग आके जाली सर्टिफिकेट लेते हैं, बड़े बड़े हॉस्पिटल से ये लोग आके जाली बिल्स बना लेते हैं। और सबके साथ इनका आके अपना अपना एक टाई अप जैसा है। हर डॉक्टर के साथ ये लोग बात करके रख लेते हैं कि अगर आप मुझे ये काम करके दोगे तो आपको इतना हिस्सा मिलेगा या आपका हिस्सा इतना होगा। और हॉस्पिटल्स में भी ये लोग आके अपना अपना टाई अप करके रख लेते हैं कि जितना अगर हॉस्पिटल मैनेजमेंट बिल बना के दे देगी तो हम आपको इतना हिस्सा दे देंगे। तो ये काफी आसानी से ये लोग आके बिना कुछ एडमिशन, बिना कुछ पेशेंट, कुछ भी, सिर्फ जाली कागजातों के साथ ये लोग आके बड़े बड़े मेडिक्लेम इंश्योरेंस स्कैम करते हैं और हमें पता भी नहीं चलता है। और हमारे यहाँ पे तो काफी हॉस्पिटल्स हैं तो इन्हें हॉस्पिटल्स की कमी नहीं पड़ती है ये स्कैम करने के लिए। तभी सुशांत भाई बोलते हैं इन सभी स्कैम्स को आप देखें तो इसमें आके सबसे ज्यादा इफेक्ट या सबसे ज्यादा नुकसान आके हम जैसे कॉमन बंदों का ही होता है। जब भी कोई कॉमन बंदा हॉस्पिटल में बीमार हो या कुछ एक्सीडेंट के साथ हॉस्पिटल में पड़ा हो और उसे इंश्योरेंस को क्लेम करना हो तो ये लोग इतने सारे सवाल पूछ के इंश्योरेंस को क्लेम नहीं होता है। हमारा 80% तो हमारा इंश्योरेंस क्लेम होना बहुत बड़ी बात है। हम हमेशा सोचते रहते हैं अगर ये होगा या नहीं होगा। तो और ये लोग बंदे बड़ी आसानी से बिना कुछ किए, बिना कुछ करे, अब जाली काम करके ये लोग इंश्योरेंस क्लेम करके चले जाते हैं। तो क्यों ऐसा है, क्यों इतना भेद या इतना डिफरेंस है दोनों सिस्टम में। और ये लोग बोलते हैं कि ये जो सिंडिकेट सब काम करते हैं इन्हें बिल्कुल भी परवाह नहीं है कि कुछ केस इनके खिलाफ आ जाएगा या इन्हें कुछ एविडेंस मिल जाएगा। इतना ये काम इतनी अच्छी तरह करते हैं, इतना टाइम लेके ये लोग सब एग्जीक्यूट करते हैं कि आके इनको पकड़ना बहुत मुश्किल होता है। और अगर इनके खिलाफ कुछ एविडेंस मिल भी जाए तो ये लोग आके उसमें भी आके ये लोग बहुत बहुत सेफ है कि ये केस आके ज्यादा तक पहुंच ना सके, तब तक ये लोग पूरी तरह अपना काम कर लेते हैं या हर जगह इन्होंने अपने बंदे रखे हुए हैं। तो ये काफी डीप गए हुए हैं ये लोग इन सारे इंश्योरेंस और इन सारे स्कैम्स में, जो अभी सुशांत भाई ने अभी भी इन सारे चैप्टर्स में बताया है। और अगला चैप्टर ये कहते हैं कि अगले चैप्टर में इसमें इन्होंने सिर्फ इंट्रोडक्शन दिया है कैसे कैसे ये लोग काम करते हैं। जैसे आपने सारे स्लाइड्स अगर एपिसोड सुने हो तो एक
एक एक एपिसोड में ये लोग सुशांत भाई ने एक एक चीज के बारे में इंट्रोडक्शन, थोड़ा थोड़ा इंट्रोडक्शन दिया है। अब ये बताएंगे कि ये पूरा नेक्सस या ये पूरा सिंडिकेट ये कैसे आया, कहाँ से आया, कब आया, कौन इसमें था, कौन बड़ा आदमी, कौन छोटा आदमी, इन सब का खुलासा सुशांत भाई ने अपने अगले स्लाइड्स में किया है। और उसमें साफ बताया है कि क्या क्या, कैसे कैसे ये नेक्सस एक छोटा सा सिंडिकेट बड़ा हुआ, किस किस ने इसमें मौत हुई, इन सब का खुलासा सुशांत भाई ने अपने अगले स्लाइड्स में किया है। तो चलिए अगले स्लाइड में जाते हैं। लेट्स गो टू द नेक्स्ट वन। Next one is a very small slide, but there's one important line which I want to read. So I will start like, it's not shared so that the infos remain safe till actually we get to know the motive of where all this is heading. Thank you reading it. Actually, this is end of the chapter, so that's why it's like a 2-minute thank yous. Thank you reading it out patiently and hope you have understood everything. And yes, for sure, you would have a lot of doubts in your mind, but yes, all your doubts have answers in these files itself, but you got to read them out and finish one task at a time. Thank you for your patience. Thank you for reading. Through you are my hope, and I hope you won't let me down. This is a very strong line which Sushant has written. Mitra ji. Yeah. ஓகே, அவர் வந்து அடுத்த ஸ்லைட்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்ல போறேன் ஃபர்தரா, இப்போ வரைக்கும் பிரீஃபா அவரு சொல்லியிருக்காரு. எப்படி இந்த நெக்சல்ஸ் வந்து எப்படி பிளான் பண்றாங்க, எப்படி ஒர்க் பண்றாங்க, கோட் லாங்குவேஜ், அவங்களோட மாடியூல்ஸ், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதை வந்து இதுக்கப்புறம் வந்து இனிதான் வந்து கேமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதுக்கு அப்புறமா அங்க மும்பைலயோ இல்ல பல இடங்கள்லயோ யார் யாரெல்லாம் வந்து பெரிய டானு, சின்ன டானு, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த கபாலு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதுல வந்து அந்த அண்டர்வேர்ல்டு ஆளுங்க யாரு, யாரெல்லாம் வந்து கொலை பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதுல வந்து ஆக்ட்ரஸ் யார் இருக்காங்க, இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்க ஒரு சாப்டரா கொடுத்திருக்காரு. அதை தான் ஃபர்தரா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் சொல்றாரு, இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உண்மை. ஓகேங்களா? இதுல இருக்கிறதெல்லாம் உண்மை. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், ஆனா உங்க டவுட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஆன்சர்ஸ் இதுல இருக்கு. நீங்க வந்து அட் அ ஸ்ட்ரெச் நீங்க படிக்கணும். இதை படிச்சு இதை முடிச்சிங்கன்னா, ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடை இதுல தெரிஞ்சிடும். இதுல வந்து எல்லாமே டீட்டெயில்டா யார் யார் பெரிய பெரிய செலிபிரிட்டி இறந்திருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து போட்டிருக்காரு. அதாவது 80லயே வந்து சில பேர் எல்லாம் இறந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து வரப்போகுது. இதுல இன்னும் நாங்க அதை ஃபுல்லா படிக்கல, அதனால நான் வந்து ஃபுல்லா சொல்ல முடியல. கொஞ்சம் ஹிண்ட் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நான் இதை படிக்கிறவங்க மூலியமா, நம்ம யாரெல்லாம் இதுல படிக்கிறோமோ இதை கேட்கிறோமோ அவங்க மூலியமா வந்து என்னோட ஹோப் இருக்கு, என்னோட ஹோப்பை நீங்க கீழே தள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்க மூலியமா தான் எனக்கு என்னோட ஹோப்பை நான் பாக்குறேன். பிகாஸ் அதை கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த வேலையை, இந்த ரிசர்ச்சை. இது வந்து வீணா ஆகக்கூடாது, இது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஃபர்தரா எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கணும். இந்த விஷயம் தான் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதை தான் நான் சொல்றேங்க, நம்ம சாதாரண மக்களா வேலைக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், நேரா வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் டிவியை பாக்குறோம், தூங்கிடுறோம், இதுதான் நடக்குது. ஆனா நம்ம பின்னாடி வந்து பல விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியல, நிறைய பேர் கொண்டு வர முடியல, அதை மறைச்சிடுறாங்க. ஏன்னா உயிர் மேல இருக்கிற பயத்துல வந்து எல்லாருமே பண்ண முடியாம சில பேர் பேக் அடிச்சிடுறாங்க ரிசர்ச் பண்ணும்போது. ஓகேங்களா? ஃபேமிலி இது மாதிரிலாம் வச்சு. ஆனா இவர் வந்து ஒரு படி மேலேயே போய் அதெல்லாம் பயப்படாம சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சொல்றாரு, I hope you let me not down. நீங்க வந்து என்ன கீழே போட மாட்டீங்க, இந்த விஷயத்த நீங்க நிறைய பேர்கிட்ட சேர்ப்பீங்க as much as possible அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காரு. ஸோ இது இட் அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ். நம்ம இதை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோம், இது எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்னு. ஸோ இந்த சாப்டர் வந்து இதோட கன்க்ளூட் ஆகுது. ப்ராப்ளி நம்ம அடுத்த சாப்டர் நாளைக்கு பார்ப்போம். நீங்க இதுக்கப்புறமா நான் வந்து இங்க சில क्वेश्चंस இருக்கும், நான் படிச்சிடுறேன். விஜய் முடிச்சிட்டோம். इसमें ये आखिरी स्लाइड है इस चैप्टर का। तो सुशांत भाई ने यही लिखा है कि इसमें काफी इंफॉर्मेशन है और आगे आने वाले स्लाइड्स में भी काफी इंफॉर्मेशन देंगे। तो पढ़िए, आप सब पढ़िए और समझिए क्या क्या बताना चाहते हैं। और आखिरी इस स्लाइड को एंड करते हुए एक लाइन इन्होंने यही लिखा है सुशांत भाई ने कि जो ये पढ़ रहा है, जो बंदा ये पढ़ रहा है, फिलहाल हम सभी पढ़ रहे हैं इसे, जो ये बंदा पढ़ रहा है वो मेरी आशा है और मैं आशा करता हूं कि आप मुझे धोखा नहीं देंगे। काफी गहरी लाइन में लिखा है।
कि वो हम सभी से आशा कर रहे हैं जो ये सुन रहे हैं इस वक्त, किया कि हम सभी इन्हें सुशांत को धोखा नहीं देंगे, सुशांत को नीचा नहीं दिखाएंगे, सुशांत ने जो काम किया है उसे हम आके दुनिया के सामने रखेंगे, जैसे मैं और मित्रा जी अभी रख रहे हैं, आप सुन रहे हैं, आप भी बताइए जितना भी आपने सुना है, या शेयर कीजिए वीडियो को, काफी वीडियो से शेयर कीजिए और बताइए कि क्या हुआ सुशांत के साथ, ताकि जो सुशांत अभी कह रहा है किसी क्या के सबको बताएंगे क्या ये लोग कैसे काम करते हैं, क्या क्या इन्होंने काम किया है. மித்ரா ஜி இன்னொரு ஒரு ஸ்லைட்ல நம்ம சும்மா டாபிக்ஸை படிக்கலாம்னு சொன்னோம். அடுத்த ஸ்லைட்ல அது கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் பேர் இன்ட்ரோடக்ஷன் அது நான் படிச்சிடுறேன். அந்த ஸோ இதுல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது எதுவுமே இல்லை, பட் जस्ट அந்த டாபிक्स इंट्रोडक्शन படிச்சிடுறேன். ओकेवा श्योर ओके ओके या अगले पेज में सुशांत नया चैप्टर चालू कर रहे हैं और उस चैप्टर का इंट्रोडक्शन एक एक जैसे हेडिंग होता है उसका हेडिंग दिया. ये काफी, जब मैंने वो हेडिंग्स पढ़ा तो मुझे भी बहुत गहरा लगा कि सुशांत ने किस गहराई के साथ ये सारा डिटेल में उन्होंने बाद स्लाइड्स में लिखा है और हेडिंग हमें पहले ही दिया है, तो इसीलिए मैं आपके सामने पढ़ रहा हूँ. நான் இப்ப படிக்க போறது வந்து சுஷாந்த் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு ஃபுல் இயர்ஸ்ல வந்து அதோட ஹெட்டிங் வந்து ஒரு பேஜ்ல போட்டிருக்காரு. லைக் நம்ம டைட்டில்ஸ் படிப்போம் தெரியுமா, ஒரு புக் ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, அந்த ஹெட்டிங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை பார்த்த உடனே அவரை வந்து அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சது. ஸோ அதனால அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் step by step வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து page by page we'll get to know what are those chapters concerning. So just listen to this. इसमें सिर्फ सुनना ही है, इसमें explanation कुछ भी नहीं है, बस नाम ही मैं सिर्फ topics के नाम पढ़ूंगा बस. Now in this chapter onwards I would explain the formative years of this and how exactly it started taking shape in the country. The chapter as follows. Introduction. The formation of the syndicate, first one. Second one, the rise of mafia. Third one, the saga, how it gained popularity. Fourth one, who was the main reason for a lot of crimes that happened. Fifth one, the story of Mumbai underworld. Sixth one, the mistakes done. Seventh one, the rise of different dons. The eighth one, the blunder. The ninth one, the various encounters. The 10th one, the reason behind this. The 11th one, the connection of the mafia to Bollywood. The 12th one, the death of Divya Bharti. 13th, the death of Gulshan Kumar. 14th, the death of Ranjan Kumar. 15th, the rise of Ravindra Kaushik. 16th, the roots of Cabal in Some. 17th, the rise of other small-time dons. 18th, the connection of biographies of dons played in the movie in the Bollywood. Some movies which were actually made in different intention. 19th, the Hasina Parker angle. 20th, the political connection. And the last one, the conclusion. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காரு and how deep every heading is நம்மளுக்கு தெரியும், or இல்ல பாதி விஷயம் நம்மளுக்கு தெரியாது, but Sushant has went to a next level to find out all these things and document it. So adnal na just in the page na padche na इसमें आपको सुनने में आपको लगा होगा कि कितने डेप्थ में जाके सुशांत भाई ने ये सारा इन्वेस्टिगेशन किया है, कहाँ तक ये पहुंचे हैं और खबर और राज को बाहर निकाल के इसको डॉक्यूमेंट करके आज हम इसे पढ़ रहे हैं. ये इसीलिए काफी इट्स इसका एंगल ही आप कह नहीं सकते कि हम कितने सुशांत ने इसमें मेहनत की है, कितने सुशांत ने इसमें पसीना बहाया और कितने सालों का ये काम है जो सुशांत ने अभी इन 20 पॉइंट्स में लिखा है. हमने सिर्फ अभी इसका हेडिंग पढ़ा है और अगर एक एक पॉइंट को जब हम पढ़ेंगे तो हमें पता चलेगा कि क्या क्या हो रहा है इस बॉलीवुड में और हमारे साथ क्या क्या हो रहा है, ये लोग क्या क्या कर रहे हैं. तो आज के लिए यहीं पे हम लोग स्टॉप कर रहे हैं. जैसे पहले भी हमने कहा कि हम दोनों का यही मकसद है कि जितना से जितना हो सके हम ये स्लाइड्स के ट्रांसलेशन को आप तक पहुंचा सकें, ताकि तमिल वाले तमिल समझ सकें और हिंदी वालों को भी ये समझ में आए कि सुशांत भाई ने क्या लिखा है. और ये हमने दोबारा दीप्ति जी को हाथ में ये सारे डिजिटल डायरीज हैं जिन्होंने दीप्ति जी ने डिकोड करके अपने ट्विटर में डाले हैं. तो
आज के लिए बस इतना ही. So मित्रा जी நீங்க closing. தேங்க்ஸ் ஃபார் தீப்தி ஜி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மூலியமா தான் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது. இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிய வந்ததே வந்து சுஷாந்தோட டிஜிட்டல் டைரியை வந்து இது வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்களும் ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஐ ரியலி தேங்க் தீப்தி ஜி எவ்ரி மூமெண்ட். அண்ட் சுஷாந்துக்கு வந்து நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்நாள், நம்ம சந்ததி, நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து சுஷாந்துக்காக என்ன சொல்றது, எல்லாரும் தலை வணங்குறோம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இவ்வளோ டெப்தா இவ்வளோ கிளீனா சாப்டர் பை சாப்டரா வந்து அவ்வளோ அனலைஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து எழுதியிருக்காரு. அவர் எதுக்காக எழுதியிருக்காரு, நம்ம ஜென்ரேஷன்ஸ் இப்ப இருக்கிறவங்க இனி வரப்போறவங்க நிம்மதியா இருக்கணும், ஒரு நிம்மதியான இந்தியா வந்து ஒரு நிம்மதியான இடமா இருக்கணும். அதுதான் வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது நம்மளை சுத்தி. நம்ம நம்ம பசங்களை வந்து இன்னும் ஜென்ரல் நாலேஜ் நிறைய கொடுத்து எங்கேயுமே ஏமாறாம உங்களோட சர்டிபிகேட்டு யாருக்கிட்டே கொடுக்காதீங்க. நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில கூட கொஞ்சம் பத்திரமா ஜாக்கிரதையா பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்மள வந்து தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்மளை நோட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து எப்பவுமே வந்து சந்தேக பார்வையோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட முக்கியமான பொருள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லாத தேர்ட் பர்சன் கிட்ட கொடுத்து அனுப்பாதீங்க. இப்போ உங்களால முடியலையா அதனால அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறோம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து அவங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஃபேக் ஃபோன் நம்பர் வாங்குவாங்க. அந்த ஃபோன் நம்பர்ல வந்து உங்களோட நேம் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அவங்க எது பண்ணாலும் அப்புறம் நீங்க தான் மாட்டுவீங்க. இல்ல உங்களோட ஃபோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பேசுவாங்க தெரியாதவங்க. பட் நல்லதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்க வந்து உஷாராவும் இருக்கணும், அதே சமயத்துல ஹெல்ப்பும் பண்ணணும். உங்களோட சேஃப்டியும் முக்கியம். இதுதான் இந்த இந்த இதெல்லாம் வந்து அவர் எழுதி வச்சிருக்க இந்த இதுல வந்து ஒரு லெசன் மாதிரி, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையோட பாடம் மாதிரி அவர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதை நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட விஷயத்துக்காக யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளோட ஜென்ரேஷனுக்காக போராடுங்க. சுஷாந்த் சிங் மாதிரி எவ்வளோ பேர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க. எல்லாருமே உயிர் தான். ஸோ அதுக்காக அவங்க எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி அவங்க ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நம்ம வந்து போராடணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்டைல்ல இருந்து போராடுங்க. அதுக்காக நீங்க வந்து இறங்கி போய் உங்க சேஃப்டி எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அதுவும் இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷனை, அதுதான் முக்கியம். எனக்கு வந்து இவங்க ஹார்லி கேட்டிருந்தாங்க, was there an insurance claim on SSR from third party? I'm curious. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இருந்திருந்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா சிஸ்டர்ஸ்க்கு தெரியாம இருந்திருக்காது. இல்ல லாயர் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிருக்கலாம். இல்ல இதை தெரியாம கூட பண்ணலாம், நம்மளுக்கே தெரியாம நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கலாம். இது வந்து சிபிஐ வெளியில வந்தாதான் அவங்க வந்து அவங்க கண்ணுல வந்து இந்த வெளிச்சம் படணும். அவங்க வந்து 302 போட்டு இந்த கேஸை வந்து சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு என்ன ஒரு வழின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காயு என்ன சொல்லியிருக்காங்க, I will just finish quickly. Even though we have enough evidence, we are struggling get to our justice. ஆமா, பாதி வந்து அழிச்சிட்டாங்க. So yesterday George Floyd got justice. The police officers who killed George got to 22.5 years of imprisonment. Super. ரொம்ப நல்ல விஷயம் ஷேர் பண்ணிக்கீங்க. கண்டிப்பா வந்து கர்மாதாங்க, தப்பு பண்ணவன் கண்டிப்பா வந்து என்ன சொல்றாங்க, அவன் அனுபவிச்சே ஆகணும், உப்பு தினவன் தண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ நல்ல விஷயம் இது. இதே மாதிரி எல்லா ஊர்லயும் வந்து இந்த மாதிரி நேர்மையான போலீஸ் இருந்து, நேர்மையான ஆபீசர்ஸ் இருந்து இந்த மாதிரி கிரைம்ஸே நடக்காம பாத்துக்கணும். இப்ப கூட ரீசெண்டா வந்து கேரளால ஒரு பொண்ணை வந்து அவங்க உயிர் இழந்திருக்காங்க. அது தற்கொலையா இல்ல கொலையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்ப வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அவனோட கணவர் வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது. எந்த செஞ்சுரியில இருக்கோம் நம்ம, எந்த உலகத்துல இருக்கோம், என்ன டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம் நம்ம. இன்னும் கூட டவுரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டவுரி கொடுக்கறதே தப்புதுங்க. அவங்க ஃபேமிலியில கூட கொடுத்து என்கரேஜ் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வருது. கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இந்த காலத்துல வந்து இவ்வளவு டவுரி வாங்கி திரும்பி அந்த பொண்ணை இவ்வளவு ஹெராஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அவங்க வீட்டுல கேட்டா கூட அந்த கணவர்மார்கள் வாங்கவே கூடாது. இதுதான் வந்து நம்ம பெண்களுக்கு பண்ற ஒரு பெரிய என்ன சொல்றது, பெண்கள் வந்தா போதும் உங்க வீட்டுக்கு. இதுக்கு தேவையில்லாம எல்லாரும் அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். ஏன் நீங்க சம்பாரிச்சு போடுங்க. எதுக்காக அந்த பொண்ணை இவ்வளவு ஹெராஸ் பண்ணி, அந்த பொண்ணோட உயிரே இல்ல, அவ சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸ் நம்பல. இது இன்னொரு தப்பு. அவ வந்து சொல்லும் போது வந்து இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இது வந்து இப்படி உயிர் முக்கியமா இல்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவளை கஷ்டப்படுறது முக்கியமா? இப்ப அவ உயிரே இல்லாம போயிருச்சே, இது போய் நம்ம எங்கிருந்து போய் வந்து இதெல்லாம் நியாயம் கேட்கறது?
ஸோ நம்ம கையில மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களை நம்புங்க. நம்ம பொண்ணுங்க உங்க பொண்ணுங்க வந்து சொன்னா நம்புங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதான் சொல்றேன். உயிர் போயிட்ட பிறகு நீங்க உட்காந்து ஃபீல் பண்றீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான். இப்போ உட்காந்து பிரதர் வந்து அழுகுறான். ஆனா என்ன பிரயோஜனம்? பிரதர் எந்த இடத்துல நின்று இருக்கணும்? அவங்க அக்காவை அடிச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப்ல வரும்போது அவன் போய் கேட்டு இருக்கணும். ஸோ நம்மளே சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அதை கேட்காம கண்டுக்காம இருக்கிறோம். நம்ம வீட்டுல நம்ம பொண்ணுங்களுக்கே நடக்குது. நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் யாரும் கேட்காம இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கே போகுது. இது இங்கேயே வீட்லயே இருக்கிறவங்க போயிட்டு சால்வ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு இன்சூரன்ஸ் ஸ்கேம் காயு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அத்தைக்கு வந்து கேன்சர். ஒருத்தவங்க கேன்சர்ல இருக்கவங்களுக்கு போய் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன மனசாட்சி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு தெரியல. நிஜமா சொல்றேன். இப்ப எனக்கு கூட ஒரு வாட்டி ஒரு சின்ன அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல நான் இந்தியால இருந்த போது எனக்கும் கிடைக்கல. அது அந்த டைம்ல எனக்கு பெரிய அமௌண்ட். அது சின்ன அமௌண்ட் வந்து அவங்களுக்கு, ஆனா எனக்கு அது பெரிய அமௌண்ட். சில்லி ரீசன்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இது மாதிரி எவ்வளவு பேர் வந்து உண்மையா அதை யூஸ் பண்றவங்க. இத்தனைக்கு நம்ம சும்மா ஒண்ணும் கேட்கல. நம்ம கட்டின பணத்துல தான் நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி வந்து எவ்வளவு பேர் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்க தயவு செஞ்சு உங்க அதாவது உங்க கூட இருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலரா பெத்தவங்க, பேரண்ட்ஸ், உங்க பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுச்சுன்னா, இல்ல ஸ்கூல்ல சில பேர் வந்து கேவலமா நடந்துக்கிறாங்க அந்த குழந்தைங்க கிட்ட. அந்த டைம்ல வந்து பசங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பாம என்ன ஏதுன்னு நீங்க தெளிவா பாருங்க. அவங்களோட உயிர் முக்கியமா, அவங்களோட லைஃப் முக்கியமா நம்மளுக்கு, இல்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய் படி, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாழு அப்படிங்கிறது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் நான் ஒண்ணு சொல்றேன். பொண்ணுங்களை மட்டும் வந்து நம்ம ஊர்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா 100% பெர்ஃபெக்ட்டா வளரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. வாழ்க்கையில அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணா அவ்வளோ கில்ட்டி கான்சியஸ் அந்த பொண்ணுக்கு. ஆனா இது ஆப்போசிட். பையங்க வீட்டுல இருந்தா நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ வந்து பயங்கர போல்டா இருக்கணும், நீ கீழே விழுந்தா கூட அடிப்பட்டா கூட எஞ்சி ஓடணும். இதை அந்த பொண்ணுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால சால்வ் பண்ண முடியல, அந்த கான்பிடென்ட்டோட அதை எடுத்து பண்ண முடியல. அப்படி பண்றவங்களோட மெஜாரிட்டி வந்து ரொம்ப கம்மி, மைனாரிட்டி தான். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற பொண்ணுங்க வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப அந்த பொண்ணு வந்து பெர்ஃபெக்ஷன் 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே நாளைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், இல்ல எனக்கு தப்பு பண்ணிட்டா கூட, தெரியாம தப்பு பண்ணா கூட அது ஒரு அவ்வளோ கில்ட்டியா இருக்கும் அந்த பொண்ணுக்குள்ள. ஆனா இது பசங்களுக்கு கிடையாது. இது ஏன் இந்த ஓரம் வந்துன்னு நம்ம ஊர்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், பொண்ணு பையன் டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டு பேரும் ஹியூமன் பீயிங் தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வரணும்னு நினைச்சேன். உங்க வந்து பொண்ணை இப்படி வளர்க்கணும், பையனை அப்படி வளர்க்கணும்னு வந்து மாத்தி வளர்க்காதீங்க. எல்லாருமே வந்து சாரி, நான் கொஞ்சம் ஐ திங்க் ஐ எம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் த டாபிக். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கன்க்ளூடட். நான் கடகடன் வந்து பார்த்துடுறேன். ஐ எம் ரியலி சாரி. Khatri had threatened SSR during birthday party. At the time it was came in some article. இல்லப்பா வீடியோலயே இருக்குங்க பாலாஜி, வீடியோலயே இருக்கு. ரொம்ப வந்து அவரை வந்து த்ரெட்டன் பண்ணி கூட்டிட்டு போறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுலயும் இருக்கு. எஸ் தட் டூ ஷீஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆமா, அவங்க வந்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காயுமா, கரெக்ட் நீங்க சொல்றது. ஸோ ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மர்டர் வாஸ் மேட் an example for the police. Yes, அது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் வரணும். நம்ம ஊர்ல கூட பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா, சாத்தான்குளம். ஸோ வணக்கம் விஜய் ஃப்ரம் ஷார்மி. தேங்க்ஸ்ங்க. நான் விஜய் உங்களால முடிஞ்சா நீங்க வணக்கம் சொல்லிடுங்க அவங்களுக்கு. நீங்க மியூட்ல இருக்கீங்க. கண்டிப்பா வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பட் ரியலி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்க வந்து எல்லாம் உட்காந்து இதை கேக்குறீங்க. திஸ் இஸ் லைக் நான் எங்களோட மெசேஜ் உங்களுக்கு வருது. உங்க மூலியமா இன்னும் இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் எங்க ரெண்டு பேரோட கோல். ஸோ வணக்கம் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட், உங்க சப்போர்ட் இருக்கிற பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட் தான் இவ்வளவு நாங்க பண்றோம் நாங்க, அண்ட் வி கீப் டூயிங் திஸ் ஒன். ஸோ நன்றி really from bottom of our heart. Thanks for all the viewers. எல்லாருக்கும் நன்றி. எஸ், நான் வந்து டக்குன்னு நான் இந்த பாப்அப் பண்ணிடுறேன் மெசேஜஸ். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு த எஃபர்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் கடகடன் பண்ணிடுறேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே வேலை இருக்கு. உங்களுக்கு, நான் எனக்கு சொல்லல, உங்களுக்கு. Organized person and he's been labeled and someone going through depression. Really sad to think the person who came up with the story must be lacking something in the brain. கரெக்டா ஹார்லி? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து இப்படிதான் சொல்லிடுறாங்க. ஓகே, justice for Sushant. This is extremely frustrating knowing the truth and we can't do much about. Yes, கண்டிப்பா நம்ம என்ன அந்த மாதிரி நம்மளே நினைச்சுக்கிறோம். அது ஒண்ணு.
ஓகேங்களா? கிரேட், கீப் கோயிங். தேங்க்யூ காயுமா, தேங்க்ஸ் அ லாட். Sacrifice his own life for future generations. Sushant Anna, you are great. Yes, he's absolutely great personality. Be safe and careful in possible way. கண்டிப்பா எல்லாருக்கும், அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லிடலாம். தேங்க்யூ. If SSR gets justice, the rest will get as well. கண்டிப்பா followed by SSR. கண்டிப்பா ஒரு கேஸ் உடஞ்சதுன்னா எல்லா கேஸும் உடஞ்சிரும். தேங்க்யூ மித்ராஜி அண்ட் விஜய் ஃபார் த invaluable information. Have a pleasant weekend. தேங்க்ஸ் அக்கா. உங்களுக்கும் ஓகே. வணக்கம்மா ஷார்மா கி. வணக்கம்மா, உங்களுக்கும் வணக்கம். வணக்கம் விஜய், நான் சொல்லிட்டேன். எஸ், தட் டூ ஷீ இஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எஸ்மா, நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட். அண்ட் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் மர்டர் படிச்சிட்டேன் நினைக்கிறேன் நான். ஓகே, மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். இவரது கத்ரி இதுவும் நான் படிச்சிட்டேன். விஸ்மியா அவங்க பேர். கரெக்ட். இன்னொரு விஸ்மியா வரக்கூடாது, நம்மளோட கோல் அதான். நோ ஹர் பிரதர் ஆஸ்ட் ஹிம், ஹி வாஸ் ஆல்சோ பீட்டன் பை ஹிம். சாரி, நான் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க கூடாது. ஓகே, ஆனா பீட்டன் ஓகேப்பா. அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு, அக்காவோ தங்கச்சியோ அங்க இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படிப்பட்ட லைஃப் தேவையில்லை, வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிருக்கணும். இப்ப அவர் தானே கஷ்டப்படுறாரு, அவங்க அக்கா இல்லாம. the only விஸ்மியாஸ் there were 2 other dowry deaths that day in Kerala. ஆமாக்கா, அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அதையும் சேர்த்து பேசலாம். Mamta Sood, Cooper Hospital is a big example of a scam in Mumbai. Yes, exactly, Mamta ji. But we have so many there in all over the India. Cooper is, we know, like we saw in many cases, by default it is Cooper, but we have so many other hospitals also, so many other doctors, not everyone, I'm just mentioning. Yes, Maggie says, I'm keeping track of it. We'll be out with a video on that. Okay, super child issue, super, very good. Harlisis, we are expecting. Keep going, keep rocking. Please support Harlisis also, and whoever comes here, bell pepper, அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். நன்றி, வணக்கம். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட. இதே மாதிரி நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் பார்ட் 10ல. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா ரிசர்ச் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அண்ட் உங்கள் மித்ரா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.